ஹலோ வெல்கம். இனி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா ராஜா சாப். பிரபாஸ் வந்துட்டு பாட்டி கூட இருப்பார். அந்த பாட்டிக்கு வந்துட்டு அல்சைமர் இருக்கும். அந்த பாட்டியை வந்துட்டு புருஷன் நினச்சினே வாழ்ந்துன்னு இருப்பாங்க. அவர் எங்கே போனேன்னு என்ன ஆனாருன்ட்டு பாட்டிக்கு எதுவும் தெரியாது. பிரபாஸ் வந்துட்டு பாட்டிக்கோசம் என்ன வேணால் பண்ணுவேன்ட்டு பிரபாஸ் வந்துட்டு அவங்க தாத்தாவை தேட போடுவார். இப்போ பிரபாஸ் வந்துட்டு தெரிய வருது இவர் தாத்தா வந்துட்டு ஹைதராபாத்தில் இருக்கிறான்ட்டு. பிரபாஸும் மாளவிகா மோகனும் 2 பேரும் போவாங்க. பிரபாஸோட தாத்தா வந்துட்டு பூத் பங்களாவில் வாழ்ந்துன்னு இருக்கிறான்னு தெரிய வரும். ஸோ அவங்க போவாங்க. பிரபாஸ் அவங்க தாத்தா வந்துட்டு நல்லவர் இல்லை, அவர் பிளாக் மேஜிக்கெல்லாம் பண்ணுவார். அந்த பங்களாவில் ஒரு வாட்டி போனால் வெளியே வர முடியாது. ஸோ பிரபாஸ் வந்துட்டு உள்ளே போனார். அங்கே என்னென்ன நடந்துச்சு, அம்மா எப்படி வெளியே வந்தார்த்த படத்தோட கதை. பிரபாஸோட ஆக்டிங் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. சரின்னு அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது பாட்டி கேரக்டரு 3 ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க இந்த படத்தில். ஸோ எனக்கு கேட்டால் தேவையில்லாத ஆணி தான். அவங்க கேரக்டர் வந்துட்டு அவ்வளோ பெருசாக ஒன்றும் எழுதப்படல. ஸோ இது படத்தோட ரைட்டிங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் புவர் தான். இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாம் ரைட்டிங்கெல்லாம். சஞ்சய் தத்தும் இருக்கிறாரு இந்த படத்தில். ஸோ அவங்க ஆக்டிங்கும் ஓகேன்னு சொல்லுவேன். அதே மாதிரி நிறைய பேர் சமுத்திரக்கனி, விடிவி, சத்யா அவங்களாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கிறாங்க. காமெடியாகவும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை. படத்தோட கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா இல்லை. இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு. கடைசியில் ஒரு சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்ற ஃபுல்லாக படம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இல்லை. படத்தோட பிஜிஎம் பார்த்திங்கன்னா ஓகேன்னு சொல்லுவேன். அதே மாதிரி சாங்ஸை பார்த்திங்கன்னா ஓகே தான். படத்தில் வந்துட்டு ஒரு பைக் சீன் ஃபைட் வரும். ஸோ அந்த சீன் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த படத்தில் லாஜிக்கெல்லாம் பார்க்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாரும் ஃபைட் பண்ணும்போது எல்லோரும் ஏரில் தான் பறக்குவாங்க. ஸோ அதனால தான் இந்த படத்தில் வந்துட்டு காமெடி, எமோஷ்னல் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. படத்தில் மெயினாக ரைட்டிங்கும் புவராகுது, மேக்கிங்கும் சரியாக இல்லை. ஸோ 2மே நல்லா இருந்ததுனால தான் படத்தில் அவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆகலை. ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜான படம். போய் பாருங்கள். தேங்க்யூ.